ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா ஃப்யூச்சர் எபிசோடில் வரக்கூடிய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். பாரதிக்கு வெண்பா பற்றின எல்லா உண்மையும் தெரிய வரப்போகுது. அவர் எந்த சூழ்நிலையில் தெரிஞ்சுக்கிட்டாரு, அதுக்கப்புறம் அவர் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ண போகிறாருன்றதுக்கான வீடியோ தான் இது. கண்ணம்மா பாரதிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி வெண்பா ரொம்ப நல்லவ கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் காலேஜ் படிக்கும்போது ஹேமா அப்படின்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணினீங்கல்ல, அந்த பொண்ணை கொன்னதே உங்கள் ஃப்ரெண்டு வெண்பா தான் அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணம்மா. பாரதி அதை நம்ப மாட்டேன்றாரு. நீ சொல்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. வெண்பா அவங்க வாயாலேயே ஹேமாவை நான் தான் ஆக்சிடென்ட் பண்ணி கொலை பண்ணினேன் அப்படின்னு பேசின வீடியோ ஆதாரத்தை கண்ணம்மா இப்போ பாரதிகிட்ட காமிக்கிறாங்க. பார்த்த உடனே பாரதி ஸ்டன் ஆகிடுறாரு. பாரதிக்கு அதுக்கப்புறம் தான் எல்லா உண்மையும் புரிய வருது. இப்போ கோபத்தோட வெண்பாவோட வீட்டுக்கு போகிறாரு. பாரதியை பார்த்த உடனே வெண்பா ரொம்ப சந்தோஷமாக, வா பாரதி, உனக்காக தான் நான் காத்துட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை மன்னிச்சு நீ கண்டிப்பாக என்னை பார்க்க வருவேன்னு எனக்கு தெரியும் பாரதி அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க. என்ன பாரதி, நான் பேசிகிட்டே இருக்கிறேன், நீ ஏன் அமைதியாகவே இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க வெண்பா. பாரதி இப்போது வெண்பாவை பார்த்து கோபமாக பேசுகிறாரு. உன்னால் எனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை எப்படி பண்ண முடிஞ்சிச்சு வெண்பா அப்படின்னு கேட்குறாரு. எல்லாருமே சொன்னாங்க வெண்பா கூட நீ பழகாத, அவள் நல்லவ இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க சொன்னது எதையுமே கேட்காம என்னோட ஃப்ரெண்டு எனக்கு நல்லது தான் பண்ணுவான் அப்படின்னு நான் உன்னை கண்மூடித்தனமாக நம்பினேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன பாரதி நீ சொல்கிற, எனக்கு எதுவும் புரியலை அப்படின்னு வெண்பா கேட்குறாங்க. ஹேமாவை நீ எதுக்காக கொலை பண்ணுன அப்படின்னு கேட்குறாரு பாரதி. அவங்க அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு டாக்டருக்கு படிக்க வச்சாங்கன்னு உனக்கே தெரியும், உனக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு பாரதி. வெண்பா சொல்கிறாங்க, யார் உன்ட்ட இப்படி சொன்னது, அந்த கண்ணம்மா அப்படி சொல்லி அனுப்பி வச்சாலா அப்படின்னு கேட்குறாங்க. நான் தான் ஹேமாவை கொலை பண்ணினேன் அப்படின்றதுக்கு உனக்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க வெண்பா. பாரதி இப்போ வெண்பா பேசின வீடியோ ஆதாரத்தை போட்டு காமிக்கிறாரு. இப்போ பதில் சொல்லு வெண்பா, இதையும் சமாளிக்கிறதுக்கு நீ ஒரு காரணம் வச்சுருப்பீங்க, அது சொல்லு அப்படின்னு கேட்குறாரு பாரதி. இதுக்கும் என்கிட்ட காரணம் இருக்குது பாரதி, எல்லாத்துக்கும் காரணம் நான் உன் மேலே வச்சுருக்கிற கண்மூடித்தனமான காதல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க வெண்பா. இந்த ஹேமா உன்னை லவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் தான் உன்னை லவ் பண்ணினேன் அப்படின்னு சொல்கிறாங்க வெண்பா. நீ எனக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணினேன், அதனால தான் ஹேமாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிற மாதிரி நான் தான் பண்ணினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆக்சிடெண்ட் ஆகிறப்ப நீயும் தான் கூட இருந்த, உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க வெண்பா. அந்த ஆக்சிடெண்ட்னால உனக்கு குழந்தை பெற்றுக்கிற தகுதி இல்லாமல் போச்சு அப்படின்னு ஃபேக்காக சர்டிஃபிகேட் ரெடி பண்ண சொன்னது நான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க வெண்பா. கேட்ட உடனே பாரதிக்கு இன்னமும் அதிர்ச்சியாக இருக்குது. அப்போவாவது நீ என்ன தேடி வருவேன், என்ன கல்யாணம் பண்ணிப்பேன்னு நினச்சேன், ஆனால் நீ கண்ணம்மாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க வெண்பா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா பாரதி, அந்த கண்ணம்மாவையும் நான் ஆக்சிடெண்ட் பண்ணி கொலை பண்ணணும்னு தான் நினச்சேன், ஆனால் அவள் எப்படியோ தப்பிச்சிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணம்மாவோட டெலிவரி டைமில் கூட அவளுக்கு விஷ ஊசி போட்டு எப்படியாவது அவளை தீர்த்து கட்டிடலான்னு தான் நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க வெண்பா. ஆனால் துர்கான்னு ஒருத்தன் வந்து அந்த ஊசியை போட விடாமல் என்னை தடுத்துட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க வெண்பா. அவை மட்டும் வந்து தடுக்காமல் இருந்திருந்தா இந்நேரத்துக்கு கண்ணம்மா எப்போவோ செத்து போயிருப்பா அப்படின்னு வெண்பா சொல்கிறாங்க. கண்ணம்மாவுக்கும் வருணுக்கும் தப்பான உறவு இருக்குது அப்படின்னு உன் மனசில் சந்தேகத்தை வர வச்சு உன்னை டைவர்ஸ் வரைக்கும் கொண்டு போக வச்சேன், ஆனால் நீ தான் இடையில அந்த டைவர்ஸ் வேணான்னு வாபஸ் வாங்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் எடுத்த முடிவில் நான் உறுதியாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க வெண்பா. அதுக்காக நான் என்ன பண்ணேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. நீ செகண்ட் டைமாக டிஎன்ஏ டெஸ்ட்டு கொடுத்த பார்த்தியா, அதை எடுத்து நான் ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க வெண்பா. என் வயிற்றில் வளர்கிற குழந்தையோட அப்பா நீ தான் பாரதி அப்படின்னு சொல்கிறாங்க வெண்பா. நீ இப்போ என்னை கல்யாணம் பண்ணி தான் தீரணும், உனக்கு வேறு எந்த ஆப்ஷனும் கிடையாது பாரதி அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே பாரதி ஷாக்காகி நிற்கிறாரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.